பால் நல்லா 1 மணி நேரம் கொச்சின்னு இருக்குது. அரிசி நல்லா பசை மாதிரி ஆகிட்டு பிறகு பால் போட்டு 1 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். கொச்சிட்டு பிறகு மில்க் மேட் ஆட் பண்ணணும். மில்க் மேட் ஆட் பண்ணி முடிஞ்ச உடனே கோவா ஆட் பண்ணணும். கோவா போட்டு நல்லா கரையணும், மெல்ட் ஆகிடணும் மொத்தமாக. நல்லா தெரியக்கூடாது, அந்த பாலுக்கும் அதுக்கும் லிக்விட் மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பாதாம்னு சக்கரை பால் கோவாலாம் போட்டு பிறகு நல்லா இந்த மாதிரி டைட்டாக வரணும். இந்த இந்த திக்னஸ்க்கு வரும்போது பாதாம் ஆட் பண்ணிக்கணும். பாதாம் ஒரு 1/2 கிலோ. இந்த கண்டிஷன் திக்னஸ் வரும்போது சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து 6னாக்கா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை 7 கிலோ. சர்க்கரை போட்டாச்சு, திக்னஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இறக்க வேண்டியதான். வாப்பா இறக்குப்பா.